போர்க்களம் நீ தொடும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பது ஏது, அது ஏது? கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெசிகா. நான் வேலூர் மாவட்டத்தில் இருக்கேன். சின்ன கோவிந்தம்பாடின்னு ஒரு வில்லேஜில் இருக்கேன். நான் ஒரு திருநங்கை. நான் BA எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன். எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு ஒரு MNC கம்பெனியில் கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ போய் ஜாப் கேட்டால் நார்மலான ஒரு பர்சனுக்கு ஜாப் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாபோடைய சம்பளம் 25K அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் போய் கேட்டால் 8K தரேன், நான் 10K தரேன், ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படியும் நாங்கள் ஒரு இடத்துக்கு நான் ஒர்க் பண்ணால் அங்கே செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இருந்துச்சு. அந்த இடத்துல நான் போய் அதை சொல்ல வந்தா இல்லை நீங்க தான் அப்படின்ட்டு எங்க மேலே ஒரு முத்திரை குத்துறாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் எங்களுக்கு வேலைக்கு போறதுக்கே பயமா இருக்கு. நாங்க சுயமா வெளியே வந்தாலும் வரவிட மாட்டிருக்காங்க. வேலைக்கு போனாலும் இந்த மாதிரி தொல்லை நிறையவே இருக்கு. எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் தாண்டி என்ன சர்ஜரிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்படி என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்றதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ ஃபோக் பண்ணிட்டு இருக்கேன், கிராமிய கலை பண்ணிட்டு இருக்கேன், ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கேன். எனக்கு என் படிப்புக்கு அப்புறம் என் ட்ரீம் நான் போலீஸ் ஆகணும், இல்லை நான் டீச்சர் ஆகணும்ன்றதான் என்னுடைய எய்ம். என்னால சில விஷயங்கள்லாம் ஆக முடியல. இப்போ நான் டான்ஸ் போயிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு பிடிச்சமான என் லைஃபுக்கு அப்புறமா எனக்கு எது பிடிச்சிருக்குன்னா நான் டான்ஸ் தான் சொல்லுவேன். இந்த 7-8 வருஷமா எனக்கு சாப்பாடு போறதுன்னு பாத்தீங்கன்னா டான்ஸ் மட்டும்தான். டான்ஸ் எல்லாம் இன்னைக்கு நான் இல்லவே இல்லை. கரகாட்டம், இந்த ஜெசிகான்ற பேரு வெளியே கொண்டு வந்தது கரகாட்டம் தான். நான் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் தொடர்ந்து கரகாட்டம் கிராமிய கலைகளை போயிட்டு நான் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுலயும் நான் வின் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு டான்ஸ்ல என் கூட இருக்க என்னுடைய டீம்ல இருக்கிறவங்களுக்கு என் கையில இருந்து நான் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அது காரணம் டான்ஸ் மட்டும்தான். வேற எந்த தொழிலும் எனக்கு இப்போதைக்கு ஆதரவு இல்லை. எல்லாமே எனக்கு டான்ஸ் மட்டும்தான். அதனாலதான் நான் டான்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கேன். ஓவியத்தின் திரைமறைவில் ஒழித்து வைத்ததே நம்ம காற்று மலை சாரலிலே நனைய வைத்தாய் நியாயமா. ரசிக வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே, விழியை மூடும் போது. ஒரு ஆணோ பெண்ணோ எங்ககிட்ட வெளியே 4 இடத்துல பார்த்து பேசுறதுக்கு நிறையவே யோசிப்பாங்க. இன்னும் வெறி இருக்கு, அதை யோசிக்கிறாங்க. திருவிழாக்கள்ல போவோம். திருவிழாக்கள்ல பாத்தீங்கன்னா சில ஊர்ல நல்லா ரெஸ்பெக்ட் தருவாங்க. எங்களை போனதுமே கூப்பிட்டாங்க. சில ஊர்ல போய் பாத்தீங்கன்னா பாத்ரூம் போனோம், நாங்க அர்ஜென்டா இருக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோன்னு கேட்டேன். இல்ல வேண்டாம், நீங்க வெளியே போய்க்குங்க, ஆட்டாட வந்திருக்கீங்களா, நீங்க அப்படி போயிருங்க அப்படின்னு ஓப்பனாவே எங்க நேரவே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில கோயில் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா சில கோயில்ல கூட எங்களை இன்ன வரையுமே அலோவ் பண்ணாது இதுவெல்லாம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு இடத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போனா கூட எட்டி பார்ப்பாங்க. அது மாதிரி நாங்க போய் ஓப்பனா சொன்னா நீங்க என்ன அப்படியே ஒரிஜினல் பொண்ணா போங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க பொண்ணா மாறதுக்கான கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஆனா அது அவங்க கிட்ட எங்களால சொல்லி ஜெயிக்க முடியாது. அன்றாட தேவைக்கான செலவு நாங்க தான் பாத்துக்கணும். எந்த ஒரு ஆணோ பெண்ணை எங்களுக்கு யாரும் உதவி பண்றதுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் எங்களுடைய மனக்குமரல் எங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு போவோம், டான்ஸ் பண்ணுவோம், நாங்க பாட்டு வருவோம். இப்போ ஒரு கோயில பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு ஒரு கியூ இருக்கும், கேர்ள்ஸ்க்குன்னு ஒரு கியூ எல்லாம் காமனான ஒரு கியூ இருக்கும். காமனான கியூல நாங்க போகும்போது கூட சில பேர் அப்படின்வாங்க, சில பேர் இப்படி தள்ளி போனாங்க. ஒரு மாதிரி நாங்க போனா ஒருத்தர் ஒரு ஸ்டெப் பேக்ல இருப்பாங்க, பின்னாடி 2 ஸ்டெப் பேக்ல இருப்பாங்க. நாங்க மட்டும் தனியா பரமா இருக்கோம். அப்படி தனியா ஸ்பெஷல் வழியில நாங்க காசு கொடுத்து போனோம்னாலே பிடிச்சி அப்படி கை காமிச்சு நிக்க வச்சிருவாங்க. அது ஏன்றது எங்களுக்கு இன்னும் எதுவுமே தெரியல. கேட்டா திருநங்கை அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணாங்க. எல்லாமே ஹியூமன் பீயிங் தான், எல்லாமே குட் சோல் தான். யாரும் தனியா ஒன்னும் தப்பு பண்ணாதவங்க யாரும் இல்ல, கெட்டது பண்ணாதவங்க யாரும் இல்ல. நல்லது கெட்டது இந்த உலகத்துல எல்லாம் சமமா இருக்கு. அப்படி இருக்கும்போது திருநங்கைகளுக்கான மதிப்பும் சமமா கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றதான் நாங்க நினைக்கிறோம். 4 கால் ஜீவனுக்கு இருக்கிற மரியாதை கூட எங்களுக்கு இன்னுமே இந்த சமூகத்துல இல்ல. ஒரு கடைக்கு போனாலும், ஒரு கடைக்கு நான் நார்மலா திங்ஸ் வாங்க போறேன், அங்க எடுத்து 10 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நான் அவங்க கிட்ட கேட்கறேன், ஏன்னா நாங்க கடைக்கு காசு வாங்க வரலன்னா நான் திங்ஸ் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது இல்லம்மா உங்க ஆளுங்கெல்லாம் காமனா காசு வாங்க தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. பட் நான் என்ன சொல்றேன், நான் அப்படி இல்லைன்னா நான் கடைக்கு நான் என்னோட திங்ஸ் எடுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டேன். இந்த சமூகம் நீங்க என்ன மனுஷனாவும் பார்க்கலானே பரவாயில்ல, எங்களுக்கான மரியாதை எங்களுக்குன்னு சில செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அது எங்களுக்கு நாங்க காப்பாத்திக்கிறதுக்காச்சும் விடுங்க. நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுங்கன்னு நாங்க கேட்கல. நாங்க பாட்டு போறோம், எங்களை குறை சொல்லாதீங்க, எங்களை குறை சொல்லி கீழே தள்ளாதீங்க. 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் மட்டும் தான் எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு காமனா பார்ப்பாங்க. மிச்சம் இருக்க 90% பீப்புள்ஸ் எங்களை அப்படி பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு குட் அப்ரோச் கிடைச்சதே இல்லை இது வரையுமே. பையனா தான் நான் பொண்ணா இருக்கேன். நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானே, எனக்கு அழகே கஷ்ட ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குல்ல.
அப்ப என்ன மட்டும் ஏன் தள்ளி வைக்கிறீங்க? இது ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற சேஃப்டி எங்களுக்கு கிடைக்காது. திருநங்கைங்களும் கேர்ள்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் ஆட வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கேர்ள்ஸுங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால எங்களுக்கு கிடைச்ச மரியாதை காப்பாத்திட்டு நாங்க வந்துருவோம். எங்களுக்கு அந்த உண்டான அந்த மரியாதை வந்து மேக்கப் இந்த 5 நிமிஷத்துல போட்டிருக்க மேக்கப்ல மட்டும்தான். நாங்க வெளியே வந்து எங்களுக்கு அது கிடையவே கிடையாது. மேக்கப்க்கு இருக்கிற மரியாதை எங்களுக்கு அன்மேக்கப்ல இருக்கும்போது சுத்தமாவே இல்லை. திருநங்கையா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு கொடுக்கறத விட எங்களுக்கு பேமெண்ட் கம்மியா தான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு கேர்ள்ஸ் பாருங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு 4000 ரூபாய் சம்பளம்னா எங்களுக்கு 2000 ரூபாய் இல்ல 2500 ரூபாய் தான் தருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடுல இருந்து பஸ் ஃபேர்ல இருந்து தனியா கொடுப்பாங்க. பட் எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்க கேர்ள்ஸுக்கு எந்த சம்பளம் தான் தரோம். நீ திருநங்கை தானே, நீ அந்த சம்பளத்தை வாங்கி ஆட மாட்டியா? ஒரு சில இடத்துல எல்லாம் கேர்ள்ஸ் ஆடுறாங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் போடுவாங்க, போக்கஸ் வைப்பாங்க, லைட்ல பிரம்மாண்டமா வைப்பாங்க. அதே நாங்க திருநங்கை போனா நார்மலா மண்ல வந்து தண்ணி தெளிச்சுட்டு மேட்டை போட்டு விட்டுட்டு இந்த பக்கம் 2 பாக்ஸ் இந்த பக்கம் 2 பாக்ஸ் அதிலே வச்சு ஆடுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன பண்றது, அந்த இடத்துல நாங்க எத்தனை நாள் ஸ்டேஜ் மேல அழுதுருக்கோம், அந்த தரையில அழுதுருக்கோம், கல்லு குத்தி அழுதுருக்கோம். இன்னுமே பாத்தீங்கன்னா என் முட்டில எல்லாம் இருக்கு. கரகாட்டம் ஆடும்போது சலங்கை குத்தி கால ரத்தம்லாம் வந்திருக்கு. நாங்க போய் அதை சொல்லவும் முடியாது. எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்டை பொறுத்து படிச்சு நர்சிங் முடிச்சிருக்கா. வர திருநங்கைகள் வளரும் திருநங்கைகளுக்கு எல்லாருக்கும் சொல்றேன்னா படிப்பு ஒன்றுதான் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம். படிப்பு தான் நம்மளுக்கு எல்லாமே. படிப்பு மட்டும்தான் சோறு போடும். இன்னைக்கு நான் வெளியே போய் ஒருத்தர்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்றேன், என்னால் முடிஞ்சு இங்கிலீஷ் நாலேஜ் நான் உங்ககிட்ட பேசணும்னா அது நான் படிச்சதுனால தான். இன்னைக்கு நான் கையெழுத்து போறேன், ஒரு இடத்துல உட்காந்து நான் ரைட்டிங் பண்றேன்னா நான் படிச்சதுனால மட்டும்தான். படிப்பு வந்து நம்மளுக்கு எப்படி ட்ரெஸ் போடுறோம் சாப்பிட்றோமோ அது மாதிரி நம்மளுக்கு படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அது திருநங்கைகளுக்கு கட்டாயமா முக்கியம். தயவுசெய்து எல்லா திருநங்கைகளும் படிங்க. வேலைன்றது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறது சுயமரியாதை, வேலை மட்டும்தான். என்னுடைய பேர் வந்து மித்ரா. நான் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை. நான் வந்து டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கேன். ஜெசிகான்னு சொல்லிட்டு சிங்கப்பெண்ணே சொல்லலாம். ஏன்னா அவ தனிமையா ரொம்ப போல்டா அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் நானும் போயிருக்கேன். நடுவில் நான் வந்து படிச்சு முடிச்சு வேலை கிடைக்காம இந்த 2 இயர்ஸ்ல வந்து 1 இயர்ல தான் நின்றுட்டேன் நான் போறத. அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்றதுக்காக நானும் போயிருக்கேன் அவ கூட சேர்ந்து. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும் அங்கே. ட்ரெஸ் மாற்றுறதுக்கு கஷ்டம், ஏதாச்சும் கேட்கணுன்னா கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டம். அதிகமா எப்படி சொல்றதுன்னா ஒரு டிஜினாவே ஒரு வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. ஒரு பொண்ணை பாக்குறத விட எங்களை வேற மாதிரி பார்ப்பாங்க. ஏதாச்சும் வேணும் அப்படிங்கிற இருமா எத்தனை தரேன், ஆனா இங்க பாருங்க இந்த பசங்க பாக்குறாங்க, ஐயா விடுமா மாத்துங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு கேர்ள் பண்ணாங்கன்னா அவங்க ஈஸியா அதை சொல்லுவாங்களா அப்படின்னா அது கஷ்டம். ட்ரெஸ் மாத்தும் போது எட்டி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வந்துடும், ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துடும். பட் நாங்க சண்டை போட்டு அது வேற மாதிரி மாறிடும். அந்த சண்டையை நாங்க ஒரு சண்டையை பேசியிருப்போம், பட் அந்த சண்டையே வேற மாதிரி மாறி இருக்கும். டிப்ளமோ நர்சிங்க்கு அப்பாயின்மெண்ட் போட்டதுக்கு அப்புறமா கிடைக்கல, எனக்கு மெரிட்ல நேம் வரல. ஏன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் டிஜின்னு சொல்லி என்னை வந்து சொன்னாங்க, நீங்க வந்து எங்களுக்கு ஹார்ட் காப்பி அனுப்பியிருக்கணும் அப்படி அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நீங்க வந்து அப்ளிகேஷன்ல விட்டுருக்கணும், ஹார்ட் காப்பின்னு அனுப்பணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அனுப்பியிருக்கனால ஒரு ஹாஸ்பிட்டலாகவும் ஏறி இறங்கிட்டு இருக்கேன். இந்த 2.5 இயர்ஸ்ல எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. நான் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் முறையிடுறேன். எங்களுக்கு வந்து படிச்சிருக்கோம், எங்களுக்கான வேலைகள் கொடுத்தீங்கன்னாவே எங்களுக்கு அதுவே போதுமானது. ஹாய், என் பேர் ஜெயஸ்ரீ. நான் வெள்ளூரில் இருக்கேன். நான் வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கரெக்டான ஜாப் கிடைக்காததால அதுக்கப்புறமா எங்கள் கம்யூனிட்டி மூலமா நடந்த பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரீலான்சராக வந்து பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து வீட்டோட சூழ்நிலைகளுக்காக வந்து எனக்கு இன்கம் வந்து ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்லாம் சரியாக பண்ண முடியாததால் ஜெசிகா கூட சேர்ந்து வந்து நான் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா படிக்கணுன்ற நாலேஜ் எங்ககிட்ட இருக்கும், பட் வீட்டில் எதுவும் சப்போர்ட்டிவ் இல்லாததால் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எதுவும் சப்போர்ட்டிவ் இல்லாத எங்களுக்குள்ளவே நாங்கள் டவுன் ஆகிட்டு வேணாம் தினமும் இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நாங்கள் அடாப்ட் ஆகிட்டு அவங்க கூடவே இருக்கோம். நாங்கள் நார்மலான ஒரு லைஃப்பை நாங்களும் நல்லா வாழ்வோம், நாங்களும் அச்சீவ் பண்ணுவோம். உண்மையா சொன்ன போனா சமூகத்துல மலையை பார்த்து நாய் குலைக்குதுன்னு இருப்பாங்க. நான் மலையா இருப்பேன், என்னை பார்த்து குலைக்கணும் குலைச்சிட்டு இருக்கோம். நான் அதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஒரு ஆத்துல கல்ல தூக்கி எரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த கல்லை சுத்தி ஒரு மாதிரி வளையமா இருக்கும். அந்த கல்லு மாதிரி நான் உள்ள போயிட்டே தான் இருக்கேன். என்னை சுத்தி இருக்கவங்க மேல மிதந்துட்டு தான் இருக்கணும். எங்களை மனுஷங்களா மதிங்க, நாங்க இன்னாலும் மதிச்சுட்டு தான் இருக்கோம். எங்களுக்கான மதிப்பை மட்டும் கொடுங்க, நாங்க அதுதான் கேட்கிறோம். வீட்டு விட்டு வெளியே வந்து தனியா தங்கி இருக்கு எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், நம்மளுடைய வாழ்க்கை நம்ம மட்டும்தான் வாழ போறோம். சுத்தி இருக்கிறவங்க யாரும் வாழ மாட்டாங்க. அவங்க நம்ம புட் டவுன் பண்ணி பேசினாலும் நம்ம மேல போயிட்டு தான் இருக்கணும். தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க. தன்னம்பிக்கை மட்டுமே ஒரு மனுஷனுக்கு நிலையான ஒன்று. சமூகம் பேசுது இது பேசுதுன்றெல்லாம் நம்ம எதுவும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம வாழ்க்கை நம்ம கை, நம்ம எல்லாரும் முன்னேறி போவோம்.